ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எங்களுக்கு பிடிச்ச டேஸ்டியான வாழைப்பழ பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பனானா கட் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், தேங்காய் துருவல். இதுதாங்க, இவ்வளோ தான் இந்த ரெசிபிக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பாசிப்பருப்பை வேக வச்சுருங்க. இன்னொரு அடுப்பில் நெய்யை வானலியில் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, துருவன தேங்காய், பனானா எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருங்க. பாசிப்பருப்பு வேகும்போது அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி ஏலக்காய் தட்டி போட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பனானாவை அதில் எடுத்து கொட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டியான நம்மளுடைய வாழைப்பழ பாசிப்பருப்பு பாயாசம் ரெடிங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.